திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்கள். ஆத்தாளை திங்கள் அபிராம வல்லியை அண்டமெலாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர் கோன்கழல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி தெய்வ சேக்குழாரடி போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் அழகில் சோதியன் என் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். அழகான திருவிளையாட்டு புராணம். மதுரைக்கே உரித்தான 64 படலங்கள். இறைவன் மதுரையில மட்டுமே செய்த 64 திருவிளையாடல நம்ம குருவருள் ஆன்மீக மையத்துல வாரந்தோறும் பார்த்துக்கிட்டு வரும். அப்படியா இன்னைக்கு 24 கால் மாறி ஆடியது, 25 பழி அஞ்சியது, 26 மாபாதகம் தீர்த்தது அப்படின்னு இந்த 3 படலங்களை சுந்தரேச பெருமானின் திருவடியில் சமர்ப்பிக்கிறோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். கால்மாறி ஆடிய படலம். முதல்ல சுந்தரேச பெருமானுக்கு ஒரு வணக்கம். திருச்சிற்றம்பலம். உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும், உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா நீதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின் மலனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின் மலனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா நீதா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். கால்மாறி ஆடிய படலம். 24வது படலமாக கால்மாறி ஆடிய படலம். விக்ரம பாண்டியன் மிக அழகாக ஆட்சி புரிந்து வந்தார் மதுரையில. ஒவ்வொரு பாண்டிய மன்னர்களுமே தன்னுடைய இடையூறான காலத்துல தனக்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்னு வர நேரத்துல இறைவனுடைய திருப்பாதத்தை சரணாகதி அடைந்தாங்க. ஒவ்வொரு பாண்டியரையுமே காப்பாற்ற இறைவன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் வந்து காப்பாத்திக்கிட்டே தான் இருந்தார். ஒவ்வொரு தலைமுறைக்கும் சுவாமி காட்சி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். இறைவன் பாண்டிய குலத்தை காக்க ஒரு நாளும் தவறியதில்லை. அப்படி விக்ரம பாண்டியன் மிக அழகாக ஆட்சி புரிந்து வந்தார். அவருக்கு அழகான மகன் பிறந்தார். ராஜசேகர பாண்டியன் அப்படின்னு அவருக்கு பெயர் வச்சார். யார்? விக்ரம பாண்டியனுக்கு ராஜசேகர பாண்டியன் அப்படின்ற ஒரு அழகான மகன் பிறந்தார். அவரை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக அழகாக வளர்த்தார். என்ன எப்ப பார்த்தாலும் இதையே சொல்றேன், ஒரு ராஜான்னா நல்லா வளர்க்குறாங்க அப்படின்னு ஒரு பெருமையா கிடையவே கிடையாது. ராஜாக்களுக்கும் மக்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஒரு ராஜான்னா 64 கலைகளை கத்திருக்கணும், எல்லா வேத சாஸ்திரங்களை கத்திருக்கணும்.
சும்மா போய் அந்த அரியணையில ஏறிட முடியாது. அது போல அந்த குழந்தைய அவ்வளவு அழகா வளர்க்கிறார். வளர்த்து அவருக்கு பட்டாபிஷேகமும் பண்றார். பட்டாபிஷேகம் பண்ண மாத்திரத்துல விக்ரம பாண்டியன், பொன்னம்பலவாணன் இறைவன் சிவபெருமானுடைய திருப்பதத்தை போய் சென்றடைகிறார். யாரு? ராஜசேகர பாண்டியனுக்கு முடிசூட்டி விட்டு பட்டாபிஷேகம் செய்து முடித்து விட்டு சில நாட்கள் கழித்து இறைவனுடைய இரண்டரை கலக்கிறார். இவர் 64 கலைகள்ல கற்றுத்தேர வேண்டிய கலைகள் ஆய கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க. அந்த 64 கலைகள்ல 63 கலைகள் மட்டுமே கத்துக்கிட்டார். ஏன்னா அந்த 64வது கலை பரத சாஸ்திரம். அந்த பரத சாஸ்திரம் ஏன் அவர் கத்துக்கல அப்படின்னா, வெள்ளியம்பல நடராஜ பெருமானுக்கு அவர் வச்சிருந்த பக்தியே காரணம். இறைவனுக்கு நிகரா நம்ம அந்த பரதத்தை கத்துக்க முடியுமா? நம்மால ஆடிட முடியுமா? நாமெல்லாம் ஆடுவோம். என்னது இந்த உடம்பு பொய்தான்னு தெரியாம ஆடிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் இல்லையா? நாளைக்கு கண் விழிச்சாதான் உறுதி நாம இருக்கிறோன்றதே. இன்னைக்கு தூங்கி நாளைக்கு கண் விழிச்சு எழுந்தாதான் உறுதி. நம்ம 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போதுன்னு இப்பவே பிளான் பண்ணிருப்போம். நாளைக்கு எழுந்தாதான் உறுதி. இவர் என்ன நினைக்கிறார்? சிவபெருமான் காட்டி வந்த பக்தி, சுவாமி மேல அவ்வளவு பாசம். சுவாமிக்கு நிகரா நம்மால் ஆட முடியுமா? சுவாமின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். எல்லா பாவமும் பண்ணாலும் அவர் பாப்பாருன்றதையே இப்ப நாம மறந்துட்டோம் இல்லையா? ஆனா அவர் என்ன நினைச்சார்? சுவாமி ஆடுற அந்த பரத கலையை நாம கத்துக்க கூடாது. அது புனிதமான கலை, அதை நாம கத்துக்க கூடாது. சுவாமி மேல வச்சிருந்த பக்தி காரணம், பக்தியின்பால் வச்சிருந்த காரணத்தினால அந்த கலையை அவர் கத்துக்கல. ஆனா அதே பாண்டியன் ஆட்சி காலத்துல சோழ நாட்டை சேர்ந்த கரிகால் பெருவளத்தான் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற மன்னன் இருந்தார். சோழ நாடு. அவர் 64 கலைகளையும் கற்றாராம். அந்த ராஜா 64 கலைகளையும் கற்றார். ஒரு முறை அந்த ஆத்தான வித்வான் என்ன பண்றார்? பாண்டிய நாட்டுக்கு வர்றார், மதுரைக்கு வர்றார். வந்து ராஜசேகர பாண்டியனிடம் பேசிக்கிட்டு இருக்கார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பேச்சோடு பேச்சா என்ன சொல்றார்? தென்னவரே, எமது சோழ மன்னர் 64 கலைகளிலும் வல்லவர். எமது சோழ மன்னர் 64 கலைகளிலும் வல்லவர். தங்களுக்கு பரதம் வராதுன்னு சொல்ற. என்ன சொல்றா? தங்களுக்கு பரதம் வராது. ஆனால் எங்களது சோழ மன்னர் 64 கலைகளிலும் வல்லவர் அப்படின்னு சொல்ற. அதனால நீங்க சகலகலா வல்லவர் கிடையாது. எல்லா கலைகளையும் தேர்ந்தா மட்டும்தான் சகலகலா வல்லவர்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பரதத்தை கத்துக்காததுனால, முறைப்படி பயிலாததுனால நீங்க சகலகலா வல்லவர் கிடையாதுன்னு சொல்ற. அப்படி சொல்லிட்டு அவர் போன பிறகு இவருக்கு கொஞ்சம் மனசு கெட்டு போச்சு. என்னடாது இவர் வந்தாரு, இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே, நாம சுவாமிக்கு மரியாதை கொடுக்கணும்னு நம்ம அவரு மேல வச்சிருந்த பக்தியினால நாம அதை கத்துக்கல, இது பண்ணல. ஆனா இவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரேன்னு இவர் கொஞ்சம் கஷ்டப்படுறார். கஷ்டப்பட்ட மாத்திரத்துல சிவபெருமானே ஒருவேளை வந்து இவரா சிவபெருமானே வந்து நமக்கு உணர்த்தி இருக்கலாம்ல, நீ இந்த கலையும் கத்துக்கோ அப்படின்ற மாதிரி சுவாமியே வந்து சொல்லியிருந்தா அப்படின்னு நினைச்சவர், சுவாமியுடைய திருவுளம் இதுதான், அவர் நினைச்சது இதுதான்னு நான் கத்துக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டார். பரதத்தை கத்துக்க ஆசைப்பட்டார். அந்த பரத சாஸ்திரத்திலேயே மிகவும் தேர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் எல்லாம் வர வச்ச, கற்று தேர்ந்த ஆசிரியர்களை வரவழைத்து அவங்களுக்கு மனசு சந்தோஷப்படணும். ஒரு குரு ஒரு கலையை கத்துக் கொடுக்குறாங்க, ஒரு கலையை நாம கத்துக்கிறோம் அப்படின்னா அந்த குருக்கு மன சந்தோஷப்படும்படி நாம செய்யணும். அதனாலதான் குரு தட்சணைன்னு ஒண்ணு முதல்ல வைப்போம். அப்ப இவர் என்ன பண்றார்? ஆடை, ஆபரணம், பொன், மணி இன்னும் பல பல வாரி கொடுக்கிறார் அந்த குரு. பரத சாஸ்திர குருவுக்கு, நாட்டியம் சொல்லி தர போற குருவுக்கு இவரு பல பல வகையான பொருட்களை கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துறார். அப்படி சந்தோஷப்படுத்தி முறையா பரதமும் கத்துக்க ஆரம்பிக்கிறார். சாஸ்திரத்தை
வரன்முறையாக நிரம்ப அக்கறையோட கத்துக்கிறார். எப்படி அக்கறையோட கத்துக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். சொல்ல போனா இதான் அக்கறைனா இன்ட்ரெஸ்ட். ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், ஒரு ஆசை வேணும். நாம ஏதாச்சும் ஒண்ணு போய் கத்துக்கிறோம் அப்படின்னா நம்மள திணிக்க கூடாது. ஒருத்தர் போய் இதை நீ பண்ணுடா, இதை நீ செய், இந்த வேலையை நீ கத்துக்கோ, இந்த வேலையை நீ கத்துக்கோ, அப்பதான் நீ நல்லா இருப்ப, அப்பதான் நீ நல்லா, அந்த திணிக்க மட்டும் ஒருத்தர் மேல நாம திணிக்கவே கூடாது. அவங்களா விருப்பப்படணும். அந்த ஒரு வேலையை கத்துக்கணும்னா நாமளே விருப்பப்பட்டு அதை கத்துக்கணும். அப்பதான் அதோடைய நுணுக்கங்களை நம்மளே புரிஞ்சுக்க முடியும். அவங்க எதிரில நமக்கு சொல்லி கொடுக்காத முன்னமே அதோட நுணுக்கங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். ஓ, இந்த இந்த இதை இப்படி பண்ணா இதுக்கான விடை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஆசை வரணும், கத்துக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் வரணும். அப்படி இருக்கணும். அப்படி இவர் ரொம்ப அக்கறையோட பொறுமையோட நல்லா கத்துக்கிறார். நவரசங்களையும் கத்துக்கிறார். மெய்ப்பாடுகள் 10 அதையும் கத்துக்கிறார். அபிநய வகைகள் 24 கத்துக்கிறார். எல்லா வகையான ராகங்களையும் கத்துக்கிறார். 7 வகை தானங்களையும் நன்றாக புரிந்து கொள்கிறார். இப்படி இதெல்லாம் கயிர் தேர்ந்த ராஜசேகர பாண்டியன் என்ன பண்றார்? சிவபெருமானேன்னு சுவாமிய போய் வணங்க. சுவாமி, இறைவா, சிவபெருமானே, வெள்ளி அம்பலவானவா, கூத்தவிரானே அப்படின்னு அவர் முன்னாடி போய் வணங்கிட்டு அப்படி நிமிர்ந்து அவரை பார்த்தாராம். அப்படி நிமிர்ந்து அவரை பார்த்தாராம். இவர் ஆடும் பொழுது ரொம்ப உடல்லாம் வலிக்கும். பகலெல்லாம் பரணம் கட்டுப்பாராம். அப்போ உடலெல்லாம் வலிக்குமா. அவங்க மனைவி அவருக்கு சேவகம் பண்ணுவாங்க. அப்படின்னா கொஞ்சம் கை கால்லாம் அமுக்கி விடுவாங்களாம். கொஞ்சம் கையெல்லாம் வலிக்க கூடாது அப்படின்னு. அப்படி இவர் நினைச்சாராம். சுவாமி முன்னாடி போயிட்டு நினைச்சாராம், அப்பா, வெள்ளியம்பலவானா, கூத்துப்பிரானே, நடராஜ பெருமான், இப்பதான் நான் கத்துக்கிறேன். இந்த கலையை இப்பதான் நான் கத்துக்கிறேன். அடியேன் இப்பதான் கத்துக்கிறேன். ஒரு 2 மாசம் ஆயிருக்குமா. இப்பதான் நான் கத்துக்கிட்டு வரேன். இதற்கே என்னால கை கால்லாம் வலி எடுக்குது. இந்த கைகளும் கால்களும் வலி தாங்க முடியல என்னால. ஆனா ஆண்டாண்டு காலமாக பல பல கோடி ஆண்டுகளாக இந்த தூக்கிய திருவடியை இறக்காமலேயே வச்சிருக்கியப்பா. உன் பாதம் எப்படி வலிக்கும். நின்று அழுறாரு. அந்த சிலைதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நாம கோவிலுக்கு போனா சுவாமிய சிலைதான்னு பார்ப்போம். அவர் என்னன்னு போய் நிக்கிறார். ராஜசேகர பாண்டியன் சுவாமி முன்னாடி நின்னு என்ன கேக்குறார்? ரொம்ப நாள் அந்த காலை தூக்கி வச்சு ஆடுறியப்பா, உனக்கு வலிக்கலையா? உனக்கு உடல் சோர்வா இல்லையா? உனக்கு கஷ்டமா இருக்காதா? அவர் என்ன நினைக்கிறார்? உனக்கு வலிக்கும். அவர் அங்க ஆடலன்னா அந்த பதத்தை தூக்கிய திருவடி குஞ்சித பாதனை அந்த பாதத்தை கீழே வச்சுட்டா நம்ம ஆட்டம் நின்னு போயிரும். அவர் அங்க ஆடிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னமும் நாம மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த ஆட்டம் நின்னு போயிருச்சுன்னா நம்ம ஆட்டம் நின்னு போயிருச்சுன்னு அர்த்தம். இத புரிஞ்சுக்காம அவர் என்ன பண்றார்? அப்பா, உயிரோடு இருக்கிற சிலையா இல்ல, நான் உன்னை உயிரோடு பாக்குறேன், உனக்கு கால் வலிக்குமே அப்படின்னு கெஞ்சுறார், அழுறார். சுவாமி முன்னாடி போய் நின்னு அழுவுற. ஒரே திருவடியில நின்னுகிட்டு இருக்கியப்பா, ஆடிய திருவடிய இறக்கி வையேன்பா, வேற கால் மாத்தி ஆடக்கூடாதா, உன் திருவடி வலிக்குமே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிறார். அப்ப அந்த பரத சாஸ்திரத்தை அவருக்கு சொல்லி கொடுத்தவர் வரார். அவர் இறைவன் இப்படித்தான் இருக்கணும், அவர் ஆடிக்கிட்டு தான் இருப்பார், நாம சொன்னதான் அவர் கேட்க மாட்டார். ராஜா, நீங்க இப்படி எல்லாம் சுவாமி கிட்ட கேட்காதீங்க, நீங்க போங்க, சுவாமி அப்படித்தான் ஆடுவார் அப்படின்னு ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அவர் அனுப்பி விடுறார். ஆனா அவருக்கு மனசு கேட்கல. இல்ல, அப்பா ரொம்ப நாள் அந்த ஒரு பாதத்தையே தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கார், இடது பாதத்தையே தூக்கி ஆடிக்கிட்டு இருக்காரே, கால் வலிக்குமே, அந்த திருவடி நோக்குமே அப்படின்னு ரொம்ப மனம் வருந்துறார். அதற்கான நேரம்னு ஒண்ணு வரணும்ல. நாம இப்ப இன்னைக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம்னா, கோவில்ல போய் விண்ணப்பம் வச்சுட்டு வந்துட்டா மறுநாளே அது நிறைவேறணும்னு நினைப்போம் இல்லையா? ஆனா அதுக்கு ஒரு காரணம் வரும், அதுக்கு ஒரு காலம் வரும், இறைவன் அதை நிறைவேற்றி தருவார். அது நமக்குன்னு சேர்ற பட்சத்துல, நமக்குதான் அது இருக்கிற பட்சத்துல இறைவன் அதை தேடி நமக்கு எடுத்து வந்து கொடுப்பார். அப்போ இதே போல ராஜசேகர பாண்டியன் என்ன பண்ணார்? சிவராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணார்.
சிவராத்திரி வரை காத்திருந்தார். மகா சிவராத்திரி வரை காத்திருந்தார். அன்று மகா சிவராத்திரி புனிதமான நன்னாள். இறைவனுக்கே, சிவபெருமானுக்கே உரித்தான ராத்திரி சிவராத்திரி. அந்த ராத்திரியில அந்த பகல் முழுக்க இறைவனுக்கு ஆகம விதிப்படி பூஜைகள்லாம் நடக்குது. லிங்க திருவேணிக்கு பூஜைகள் நடக்குது. சுந்தர பாண்டியருக்கு நடந்துகிட்டே இருக்கு. அழகா நடந்துகிட்டே இருக்கு. அபிஷேகம், ஆராதனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்ச பிறகு அவர் நேர என்ன பண்ற, வெள்ளி அம்பலவானிடம் வந்து நிக்கிறார். வெள்ளி அம்பல வானரிடத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறார். அந்த சந்தி முன்னாடி வந்து நிக்கிறார். கை கூப்பிட்டார். கை தூக்கி வணங்கிட்டார். வணங்கி அழுறார். கண்கள்ல நீர் பெருகி, ஐயே மெத்த கடினம் உமக்கடிமை, ஐயே மெத்த கடினம் உமக்கடிமை, ஐயே மெத்த கடினம் பொய்யாத பொன்னம்பல ஐயாயிருக்கும் இட, பொய்யாத பொன்னம்பல ஐயாயிருக்கும் இட, நையாத மனிதர்க்கு உய்யாது கண்டு கொள்ளும், நையாத மனிதர்க்கு உய்யாது கண்டு கொள்ளும், ஐயே மெத்த கடினம் உமக்கடிமை, ஐயே மெத்த கடினம். மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு, மானம் அபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு, சேனாதிபதி போலே ஞானாதிபதியுண்டு காருமே, கட்டி காருமே, உள்ளே சேருமே, அது போதுமே, காருமே, கட்டி காருமே, உள்ளே சேருமே, அது போதுமே, எனதையே மெத்த கடினம் உமக்கடிமை, ஐயே மெத்த கடினம். அட்டாங்கம் பண்ணினாலும் நிட்டாங்கம் பண்ணியது, அட்டாங்கம் பண்ணினாலும் நிட்டாங்க பண்ணியது, கிட்டாது கிட்டி வர ஒட்டாது முட்டியது, கிட்டாது கிட்டி வர ஒட்டாது முட்டியது, காயுமே மூனை தேயுமே, அது போயுமே, உள்ளே தோயுமே, ஆயுமே மூனை தேயுமே, அது ஓயுமே, உள்ளே தோயுமே, எனதையே மெத்த கடினம் உமக்கடிமை, ஐயே மெத்த கடினம். கண்டாரும் கிடையாது விண்டாரும் சொன்னதில்லை, கண்டாரும் கிடையாது விண்டாரும் சொன்னதில்லை, அண்டாண்ட கோடியெல்லாம் ஒன்றாய் சமைத்திருக்கும், அண்டாண்ட கோடியெல்லாம் ஒன்றாய் சமைத்திருக்கும், அல்லவோ ஏழை சொல்லவோ அங்கே சொல்லவோ நேரமாகுதல்லவோ, அல்லவோ ஏழை சொல்லவோ அங்கே சொல்லவோ நேரமாகுதல்லவோ, ஐயே
மெத்த கடினம் உமக்கடிமை மெத்த கடினம் பொய்யாத பொன்னம்பல கையாகிருக்குவிட பொய்யாத பொன்னம்பல கையாகிருக்குவிட நையாத மனிதர்க்கு உய்யாது கண்டு கொள்ளும் நையாத மனிதர்க்கு உய்யாது கண்டு கொள்ளும் ஐயே மெத்த கடினம் உமக்கடிமை ஐயே மெத்த கடினம். கைகூப்பி இறைவன் முன்னாடி நின்று கண் கலங்கி அழுவுற ராஜசேகர பாண்டி. கைகள் சிரசன் மேல தூக்கிட்டு, நடராஜ பெருமானே, சுந்தரமூர்த்தி சுவாமியே, அப்பா, பதித்த திருவடியை மேலே தூக்கி அருள வேண்டும், எடுத்த திருவடியை நிலத்தின் மேல் பதித்தருள வேண்டும் இறைவா, எளியேன் காணும்படிக்கு கால் மாறி நடனம் புரிய வேண்டும் வெள்ளியம்பல வாணனே, அடியேனுடைய வருத்தத்தை போக்கியருள வேண்டும், இல்லையே இப்பொழுதே நான் இறப்பேன் என்று விண்ணப்பம் செய்தார். தன்னுடைய கூறிய வாளை இப்படி ஊறி வச்சிருக்கார் கையில. இறைவனை கை கூப்பி வணங்கிட்டு கேட்கிறார், அப்பா, பதித்த திருவடியை மேலே தூக்கி அருள வேண்டும், எடுத்த திருவடியை நிலத்தின் மேல் பதித்தருள வேண்டும், எளியேன் காணும்படி கால் மாறி நடனம் புரிய வேண்டும், அடியேனது வருத்தத்தை போக்கியருள வேண்டும், இல்லையே இப்பொழுதே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். அப்படி அந்த வாளை தூக்கி அப்படி விசிற, அப்படி வீசும் பொழுது சுவாமி, இரு பொறு பொறு ராஜசேகரா பொறு அப்படின்னு சுவாமி அந்த சங்கல்பத்தை ஏத்துக்கிறார். ஏத்த க்ஷணத்துல அந்த கால் மாதிரி ஆறு அப்படி அந்த இடது பாதத்தை இறக்கி வலது காலை தூக்கி ஆடுறார். அப்படி அந்த மாதிரி ஆடின காட்சி அப்படி கண் முன்னாடி, நம்ம கண் முன்னாடி வந்து நிக்குது. இப்படி கால் மாத்தி ஆடுறார் சுவாமி, ஆடி நிக்கிறார். ரொம்ப சந்தோஷம். பார்த்த ராஜசேகரனுக்கு சந்தோஷம். இரு கைகளையும் மேல தூக்கி, இறைவா இறைவா, அரஹர மகாதேவா அரஹர மகாதேவா அரஹர மகாதேவான்னு கை தூக்கி அழறான். அழுது 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 கண்கள் ஆனந்த கண்ணீர் ஆறு போல ஓடுச்சு. ஆனந்த கண்ணீர் ஆறு போல ஓடிச்சான். அவனது சொல், உடம்பு, மனம் முழுமையே இறைவனுக்கே சமர்ப்பணம் பண்ணான். இந்த சொல், உடம்பு, இந்த ஐம்புலன்களையும் அடக்கி இறைவனுக்கே தன்னை சமர்ப்பணம் பண்ணான். அப்பான்னு கூப்பிட்டானா, சந்தோஷமா நின்னான், அப்படி கை தூக்கி நின்னான். இதுக்கு மேல நாம் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம்னு வேணுமா? இந்த பிறவி பலனை இப்பவே நான் அடைஞ்சிட்டனே, யாருக்குமே கிடைக்காத காட்சி எனக்கு. இந்த அடியே இந்த பாவிக்கு உன் திருப்பாதத்தை மாத்தி ஆடுனியா, நான் கேட்டேன்னு உன்னுடைய திருப்பாதத்தை மாத்தி ஆடுனியா அப்படின்னு சந்தோஷத்துல தலைக்கிறார் சுவாமி. அழுதும் தொழுதும் வணங்கி, என்னுடைய திருப்பாதத்தை வணங்கி அழகா சந்தோஷமா நீண்ட நாள் வாழ்வார். நீண்ட நாள் வெள்ளியம்பலவாணனே, இறைவா சிவபெருமானேன்னு அவரை நீண்ட நாள் வணங்கி அந்த திவ்ய கோலத்தை பார்த்து 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 ரொம்ப சந்தோஷப்படுறார். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறார். தினமும் சுவாமியோடைய பூஜைக்கு வருவார். தினமும் அந்த கால் மாறி ஆடிய இறைவனை பார்ப்பார். அங்கே இறைவன் கால் மாறி ஆடியதற்கும் ஒரு காரணம் உண்டு. சிதம்பரத்தில் அம்பலத்தில் இறைவனின் ஆட்சி. அதனால் இடக்காலை தூக்கி ஆடிருப்பார். இதுதான் மோட்சத்துக்கு வழி. இந்த திருப்பாதத்தை பற்றியவங்களுக்கு மோட்சத்துக்கு வழி. சிவபெருமான அந்த தூக்கிய திருவடி, நடராஜ பெருமானின் தூக்கிய திருவடியை தரிசனம் பண்றவங்களுக்கு சிதம்பரத்தில் தரிசிக்க முக்தி. அப்படி இருக்கிற பட்சத்துல இறைவன் அவருக்கான ஆட்சி சிதம்பரம். மதுரையில் அம்பாள் ஆட்சி புரிகிறார் இல்லையா? அதுக்காக இடது காலை ஊன்ற, வலக்கால் ஊன்றி இடக்கால் எடுத்து ஆடியது தில்லையில். புரியுதுங்களா? வலக்கால் ஊன்றி இடக்கால் எடுத்து ஆடியது தில்லையில்.
இடக்கால் ஊன்றி வலது கால் எடுத்து ஆடியது மதுரையில். அம்மாவோட ஆட்சி மதுரையில நடக்குது. இதுக்காகவும் அந்த ராஜசேகர பாண்டியன் இப்படி நுணுக்கமா நமக்கு அதை வச்சிருக்காரு. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இறைவன் கால் மாறி ஆடிய படலத்தை பார்த்தோம். இப்போ 25. பழி அஞ்சியது. பழியே அஞ்சுமா. சுவாமிய பார்த்தா பழிக்குதான் நம்ம அஞ்சுவோம், நம்ம பயப்படுவோம். ஐயோ இப்படி ஒரு பழி சொல் வந்துருமோ, நம்ம யாராச்சும் திட்டிடுவாங்களோ, நமக்கு இப்படி ஒரு சொல் வந்துருமோ அப்படின்னு நம்ம தான் பயப்படுவோம். ஆனா பழியே அஞ்சுச்சான். சுவாமிய பார்த்து பழியே அஞ்சியதான். ராஜசேகர பாண்டியன் மிக அழகாக ஆட்சி புரிந்து வந்தார். அவர் ஆட்சி புரிந்த காலத்துல எல்லா மக்களும் அந்த தூக்கிய திருவடியை தரிசித்த அனைத்து மக்களுக்கும் முக்தி. சிவசிவன் அவனுடைய பாதத்தை அடைந்த அனைத்து மக்களுக்கும் முக்தி. அதே போல் இறைவன் கால் மாறி ஆடிய படலத்தை தினந்தோறும் படிக்கிறவங்க, தினந்தோறும் கேட்கிறவங்களுக்கும் இறைவன் முக்தி எனும் பேற்றை அழகாக தருவார். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இப்படியாக ராஜசேகர பாண்டியன் ஆட்சி நடத்தி வந்தார். அவருக்கு ஒரு மகன் பிறந்தார். குலோத்துங்க பாண்டியன் பேர் வச்சார். அவருக்கு ஒரு மகன் பிறந்தார். குலோத்துங்க பாண்டியன் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சார். பேர் வச்சு அவருக்கு பட்டாபிஷேகம் முடிச்சு ராஜசேகர பாண்டியன் இறைவனுடைய திருவடி நிழல் போய் சேர்ந்தார். அப்படி குலோத்துங்க பாண்டியன் மிக அழகாக ஆட்சி புரிஞ்சு வர மதுரை மாநகரத்தை. அப்ப என்ன ஆச்சு, திருப்புத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. திருப்புத்தூர், அந்த ஊர்ல இருந்து ஒரு பிராமணன் அந்தணன் தன்னுடைய மனைவி கை குழந்தையோட வந்துகிட்டு இருக்கார். எங்கேக்கு வர்றார்? மதுரைக்கு வர்றார். மதுரையில தன்னுடைய மாமா வீடு இருக்கு. அந்த அந்தணனுடைய மாமாவுடைய வீடு இருக்கு. அங்க வந்து தங்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆசையில வர்றார். இப்பதான் நமக்கு காரு பைக்குன்னு ஆயிடுச்சு. அப்பெல்லாம் அது கிடையாது. மாட்டு வண்டியில தான் போகணும், அப்படி இல்ல நடந்துதான் போகணும். காடு காடா இருக்கும், வழி எல்லாமே காடா தான் இருக்கும், நடந்துதான் வரணும், வேற வழி கிடையாது, நடந்துதான் வரணும். அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கார். திருப்புத்தூரிலிருந்து மதுரைக்கு கால்நடையாக நடந்து வர. அப்படி நடந்து வரவர் என்னாச்சு, ரொம்ப தாகம் எடுக்குதுங்க. மனைவி சொல்றா, என்னங்க என்னால தாகமே தாங்க முடியல, ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி தண்ணி கொண்டு வர நான் போறேன், நீயும் குழந்தையும் இங்கேயே இருமா அப்படின்னு ஒரு மரத்தடியில உட்கார வச்சுட்டு போறேன். இந்த ஆலமரத்தடியில உட்கார வச்சுட்டு போறேன். உட்காருமா, நான் போயிட்டு வரேன். அந்த அம்மா என்ன பண்றாங்க, அசதியா இருக்கு, ரொம்ப நடந்து வந்தது அது அசதியா இருக்கு அப்படின்னு குழந்தை பக்கத்துலதான் இருக்கா. அந்த குழந்தைய பக்கத்திலேயே உட்காந்து வச்சுக்கிட்டு இந்த அம்மா படுக்கிறா. கொஞ்சம் படுக்கிறா, முடியல, அசதியா இருக்கு, நடந்து வந்தது அசதியா இருக்குன்னு கொஞ்சமா படுத்துக்கிறா. அப்ப படுத்தவ என்ன பண்றா, படுத்து தூங்கிட்டு இருக்கா. தன்னுடைய கணவன் தாகத்துக்காக தண்ணி எடுத்துட்டு வராரு. கொஞ்சம் பழங்கள்லாம் தேடி தேடி எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. அப்ப வேகமா காத்தடிக்குது. அந்த காத்தடிக்கும் போது அந்த மரத்துல எப்பயோ யாரோ எய்த அம்பு அதர கிளையில சிக்கிக்கிட்டு இருக்கு. அந்த சிக்கன அம்பு அடிச்ச காத்துல அந்த சிக்கல்லாம் தீர்ந்து போய் அந்த அம்பு நேரா வந்து அந்த மனைவியோட வயிற்றுல குத்திருச்சு. குத்துன மாத்திரத்துல அந்த அம்மா இறந்து போயிட்டான். ரத்த வெள்ளத்துல இருக்கா, குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. என்ன நம்ம குழந்தை ஓயாம அழுதுகிட்டே இருக்கே, நம்ம மனைவிக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாவே அந்த அந்தணன் ஓடி வர. இப்படி ஓடி வந்து பார்த்தா மனைவி ரத்த வெள்ளத்துல இருக்கா, அம்பு பாஞ்சிருக்கு, குழந்தை வீர்னு அழுதுகிட்டே இருக்கு. விட்டுக்கிட்டு அந்த பழம் நீர் மொத்தத்தையும் கீழே சதற விட்டுட்டா. உடனே போய் மனைவியை வாரி அணைச்சு தன்னுடைய மடிமேல் படுக்க வச்சு ஓன் அழுறாரு. குழந்தை அழுறா, இவர் அழுறாரு. என்ன ஆச்சு, நான் போகும்போது நல்லா தானே இருந்தம்மா, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. அந்த அம்மா தான் இறந்துட்டாங்க, பேசுற அளவுக்கு கூட இல்லை. அவர் வர முன்னமே அவங்க இறந்து போச்சு. அப்ப இவர் ரொம்ப அழுறாரு. இது யார் பண்ணிருப்பா, இதுக்கு யார் காரணமா இருப்பா, நான் நல்லா தானே விட்டுட்டு போனோம் அப்படின்னு ஒரு கோவம். அந்த கோவத்துல அந்த மரத்தை சுத்தி தேடுறாரு. யாராச்சும் இருக்காங்களா, ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா, ஏதாச்சும் ஒரு தடயம் இருக்கான்னு சொல்லிட்டு தேடும் பொழுது, தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு வேடன் அங்கு வந்து நிக்கிறான்.
வேட்டையாடி களைப்பான வேடன் அங்க வந்து நிக்கிறார். அந்த வேடன் கையில ஒரு அம்பு இருக்கு. அந்த அம்புல ரத்தமும் இருக்கு. புரியுதுங்களா? வேட்டையாடின வேடன் அவன். வேட்டையாடிட்டு வந்த வேடன் கையில அம்பு இருக்கு. அதுல ரத்தமும் இருக்கு. மனைவி ரத்த வெள்ளத்துல மிதக்குறா. இந்த அந்தணன் என்ன பண்ணார்? நீதான் என் மனைவிய கொன்ன அப்படின்னு அவங்க எப்படி இல்ல இல்ல நான் கொல்லல நான் கொல்லலன்னு அவர் சொல்லும் பொழுது கிடையவே கிடையாது. நீதான் என் மனைவியை கொன்ன. அரசனின் மீது ஆணைன்னு சொல்ற. மன்னனின் மீது ஆணை அப்படின்னு சொல்லிட்டு நிக்கணும். இப்ப நாம சத்தியமே பண்ண கூட அதை மீறிடும். அது வேற விஷயம். அவர் என்ன சொல்ற? அரசனின் மீது ஆணை, மன்னன் மீது ஆணைன்னு சொன்னா அவர் அங்க நிக்கணும். வாய் சொல்ல திருப்பி பேசக்கூடாது. வா, மன்னன் மீது ஆணை, உன்னை அழைச்சுக்கிட்டு போற, சபைக்கு வா அப்படின்னு இழுத்துக்கிட்டு போற. ஒரு கையில மனைவி, குழந்தைய தோல்ல போட்டுக்கிட்டு அந்த வேடனையும் கையில புடிச்சுக்கிட்டு வேகமா விறுவிறுன்னு ராஜசேகர குலோத்துங்க பாண்டியன் கிட்ட போற. குலோத்துங்க பாண்டியன் கிட்ட போனவர் அப்படி போய் நிக்கிறார். பாண்டிய மன்னனே அப்படி அசந்து போயிட்டார். என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. கேட்கும் பொழுது, சுவாமி, இவ என்னோட மனைவிய கொலை பண்ணிட்டான். நான் என்னோட மனைவி கூட வந்துகிட்டு இருக்கும் பொழுது அவ தாகமா இருக்குன்னு சொன்னா, நான் தண்ணி எடுக்க போனேன். வந்து பார்த்தா என் மனைவி இறந்து போயிருக்கா. அந்த வேடங்கையில தான் அம்பு இருந்துச்சு. அவன் அம்புலயும் ரத்தங்கள் படிஞ்சிருந்துச்சு. இவன் தான் என் மனைவியை ஏதோ பண்ணான் அப்படின்னு சொல்லும் பொழுது, வேடன் இல்லவே இல்ல. ராஜா, மகாராஜா, நான் அப்படி பண்ணவே இல்ல. இலைப்பாறதுக்காக அந்த மரத்தடி நிழல்ல வந்து அமர்ந்தேன். நான் அந்த பாரகத்தை நான் பண்ணவே இல்லைன்னு அந்த வேடன் கதறான். அப்பயும் என்ன பண்றாங்க? அந்த வேடனை கூப்பிட்டு பல தண்டனைகள் கொடுக்குறாங்க. எப்பதான் குத்தம் செஞ்சவங்க தான் குத்தம் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பல தண்டனைகள் கொடுக்குறான். அவ்வளவு சவுக்கடிகள் பல தண்டனைகள் கொடுத்தோம் அந்த வேடனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை தான் வருது. நான் எதுவும் பண்ணல, நான் செய்யலன்ற வார்த்தை தான் வருது, வேற வார்த்தை வரல. அப்படி அந்த வேடன் திரும்ப திரும்ப சொல்லுமே ராஜாவுக்குமே மனசு சரியில்லை. எவ்வளவு கொடுமைப்படுத்துறோம், எப்படி அடிக்கிறோம், அப்பயுமே அந்த வேடன் வாயிலிருந்து இந்த வார்த்தை தான் வருதுன்னா அப்ப நாம கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு நினைச்ச குலோத்துங்க பாண்டியன் என்ன பண்ற, அந்தணர்கிட்ட, அப்பா நீ முதல்ல இப்படி நிக்காத, மனைவியே எடுத்துட்டு போ, ஈமக்கடன்கள்லாம் செஞ்சு முடி, குழந்தைக்கு பசியாத்து, குழந்தைய உரிய இடத்துல விட்டுட்டு நாளைக்கு நீ வா, நான் உனக்கு இந்த வழக்குக்கு நாளைக்கு தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு அந்த அந்தணனை அனுப்பி வைக்கிறார். இந்த வேடனை, இவருக்கும் பல அடிகள்லாம் விழுந்ததுல, அதுக்கெல்லாம் மருந்து போடுங்க, இவருக்கும் அன்ன ஆகாரம் ஏதாச்சும் கொடுத்து சிறையில போட்டுருங்க, நாளைக்கு இதுக்கு நாம தீர்ப்பு சொல்லலாம் அப்படின்னு அந்த சபையை கலைச்சிட்டாரு. அப்ப எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு போயாச்சு. இவரு இரவு படுக்க போறார். படுக்க போகும்போது சிவபெருமான போய் பார்த்துட்டு வருவார். சுந்தரபாண்டிய மூர்த்தி இறைவன் சிவபெருமான் அழகன் சொக்கேசனை போய் ஒரு முறையாவது பார்க்கணும் நாம லைஃப்ல. அவங்க தினமும் பார்ப்பாராம் அவரு. அப்போ அவரு போய் பார்த்துட்டு வந்து படுக்கிறார். அப்பா, இவ்வளவு பெரிய சிக்கல்ல நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப நாளைக்கு இதுக்கு நான் என்னன்னு தீர்ப்பு சொல்லுவேன்? இந்த ராஜா என்ன கேக்குற, இதுக்கு நாளைக்கு நான் என்னன்னு தீர்ப்பு சொல்லுவேன்னு எனக்கு தெரியலப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த வேடனும் நான் பண்ணல நான் செய்யலன்றதையே தான் திருப்பி சொல்றான். ஆனா அந்தனர் என்ன சொல்றா, என் மனைவி அம்பால் கொல்லப்பட்டிருக்கா, வேடன் கையில அம்பு இருக்கு, அதுல ரத்தமும் பதிஞ்சிருக்கு அப்படின்னு இவர் சொல்றார். இதுல நான் எதன்னு தீர்ப்பு சொல்லுவேன், இதை நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியல, உண்மையில மட்டுமே பாரத்தை போட்டுட்டு நான் வந்துட்டேன், சபையை கலைச்சிட்டு நான் வந்துட்டேன். ஆனா நாளைக்கு நான் தீர்ப்பு சொல்லணும், என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு குழப்பத்துல படுக்கிறவரு 2 நிமிஷம் அப்படி அயர்ந்து தூங்குறார். தூங்குன க்ஷணத்துல சிவபெருமான் அசரீரா குரல் கொடுக்குற, பாண்டியா கேள், இத்திருநகரின் வெளியே செட்டி தெருவில் ஒரு வீட்டில் இன்றிரவு விவாகம் நடக்கும்.
பிராமணனையும் அழைத்து கொண்டு அங்கே செல். அவ்விடத்திலே உனது மனம் தெளிவடையுமாறு யாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சுவாமி அந்த குரலை மறைய அப்படி வீழ்ச்சி எழுந்தான். நான் கண்டது கனவா? அப்பா வந்து ஏதாச்சும் சொன்னாரா? அசரீரா ஏதாச்சும் சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா அவருதான் சொல்லியிருப்பாரு. என்ன சொன்னார்? பாண்டியா, இந்த நகரத்திலேயே, மதுரை நகரத்திலேயே செட்டி தெருன்னு ஒரு தெரு இருக்கு. அந்த தெருவுல இன்னைக்கு இரவு விவாகம் இருக்கு. அதாவது திருமணம் நடைபெற போகுது. இன்னைக்கு இரவு, நாளைக்கு பகலும் வச்சிருக்காங்க. அந்த திருமணத்துக்கு நீ போ. அந்த அந்தணனையும் அழைத்து கொண்டு போ. அந்த இடத்துல உனக்கு மனம் தெளிவடையும் படி உனக்கு நீ இந்த வழக்குக்கு என்ன தீர்ப்பு நீ சொல்லணும் அப்படின்றதுக்கான மன தெளிவு உனக்கு ஏற்படும். நீ போன்னு சுவாமி சொல்ற. அப்படி இந்த ராஜாவும் என்ன பண்றார்? மறுநாள் அந்தணன் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கார். அந்தணன் வர்றார். சுவாமி, ராஜா, நேத்து நீங்க சொன்னீங்களே, எனக்கு தீர்ப்பு சொல்றேன்னு சொன்னீங்களே, இப்ப பார்த்தா அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்குதான்ப்பா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், வா வா நம்ம போலாம் அப்படின்னு. ராஜா என்ன பண்றார்? ராஜாவா போக முடியாது இல்லையா? அதுக்காக வேடம், வேறு வேறு வேடமாக உருமாறி ஒரு பாமர மனிதனாக மாறி வேஷத்தை கலைச்சு பாமர மனுஷனா அந்த அந்தணன் கூட மக்களோட மக்களாக இவரும் போறார். அந்த திருமணத்துக்கு போறார். செட்டி தெருவுக்கு போறார். அங்க போன உடனே அந்த மண்டபத்துக்கு, அந்த வீட்டுக்குள்ள போயிட்டார். அந்த வீட்டுக்குள்ள போயிட்டார். அப்படி போனவ நிக்கிறாரு. யாரு? அந்த அந்தணனும் ராஜாவும் பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்க போன க்ஷணத்துல உடனே ஒரு 2 யமதூதர்கள் வந்து நிக்கிறாங்க அவங்க பின்னாடி. திரும்பினா டக்குன்னு பார்த்தா யமதூதர்கள் நிக்கிறாங்க. ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. யார் பாரு யமதூதர்கள்யா? யமதூதர்களா திருமணத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனா அப்பதான் புரியுது, இப்போ அங்க நடக்கிறது உனக்கு தெரியும்னு சுவாமி சொன்னார்ல. இறைவனுடைய திருவருளால் யார் கண்களுக்குமே தென்படாத யமதூதர்கள் இவங்க 2 பேர் கண்களுக்கு தெரியுறாங்க. அவங்க பேசுறதும் இவருக்கு கேக்குது. இவங்க 2 பேருக்கும் கேக்குது. அது போல சுவாமி செய்யறார். அப்ப அவங்க என்ன பேசிக்கிறாங்க? இப்ப கொஞ்ச நேரத்துல இங்க திருமணம் நடக்க போகுது. மணமகன் அழைச்சி வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கார். மணமேடையில அமர்ந்துகிட்டு இருக்கார். வாத்தியங்கள்லாம் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொறுமையா வாசிக்கிறாங்க. மக்கள் போறதும் வர்றதுமா இருக்காங்க. ஆனா இப்ப இந்த மணமகனுக்கு மணமேடையிலேயே உயிர் பிரியணும்னு விதி இருக்கு. நம்ம தர்மராஜா சொல்லி அமைச்சிட்டார். இப்ப நம்ம என்னடா பண்றது? ஒண்ணுமே புரியலடா, என்னடா செய்யலாம் அப்படின்னு அந்த யம தூதன் வந்து இன்னொரு தூதன் கிட்ட சொல்றான். அப்போ சொல்லும் போது, அட இருடா, நாம பாத்துக்கலாம், நம்ம பண்ணாததா நேத்து நீ பார்த்தல, நாம அந்த காட்டுல பண்ணோமே, கரெக்டா அந்த அம்மாவுக்கு உயிர் எடுக்கணும்னு நம்ம ராஜா சொல்லி அமிச்சிட்டார். தர்மராஜா சொல்லி அமிச்சிட்டார். யம தர்மராஜா. நம்ம என்ன பண்றதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்கும்போது எப்பயோ யாரோ போட்டு எழுத அம்பு அங்க சிக்கிக்கிட்டு இருந்துச்சு. நாம காத்த வேகமா அடிக்க வச்சு அந்த அம்பு விழுந்து அந்த அம்மாவுடைய உயிரை பறிச்சோம். அது மாதிரி ஈஸியா அப்படி சுலாபமா இப்பயும் ஒரு காரியம் பண்ணிட்டா சரியா போச்சுல்ல அப்படின்னு. டேய், எப்படிடா நீ இப்படிலாம் யோசிக்கிற? அப்ப நேத்து இத பண்ணது நீதானா? அட ஆமாண்டா, பாவம் அது யாரோ வேடனா, அவன் போய் மாட்டினான். இந்த ஊரு பக்கம்லாம் சொல்லுவாங்க, நீ கேக்குறியா? என்னடா, நுங்கு சாப்பிட்டவன் நுங்கு சாப்பிட்டவன் தப்பிச்சு போயிட்டான். அத இருக்கிறத மீத இருந்தத நோண்டி சாப்பிட்டவன் மாட்டிக்கினான். அது போல கதையா நாம தான் அந்த உயிர் எடுத்தது. ஆனா அந்த வேடம் வந்து மாட்டிக்கிட்டான். புரியுதா? அந்த வேடம் வந்து மாட்டிக்கிட்டான். அது போலதான் இந்த பையனுக்கு எப்படி பண்ண போறேன்னா, இந்த மணமகனுக்கு என்ன பண்ண போறேன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மேளங்கள்லாம் வேகமா அடிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? மணமகள் வந்த உடனே மேளங்கள்லாம் வேகமா வாசிக்க ஆரம்பிப்பாங்க. துந்துமிகள்லாம் அதிகமா அதிர அளவுக்கு வாசிப்பாங்க. அப்படி வாசிக்கும் போது அந்த மாடு இருக்குது பாரு, அந்த மாடு அதிர்ந்து போகணும். இந்த மாடு மிரண்டு வந்து மணமகனை முடிச்சிடும் அப்படின்னு. அது மாதிரிதான் இப்ப நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். அப்பயுமே அந்தண்ணன் நம்பல. நீ வந்து ராஜா, அதனால நீ யம தூதர்கள் மாதிரி 2 பேரை சரி பண்ணி நீ பின்னாடி நிக்க வச்சு இப்படி பேச வைக்கிற, எனக்கு கேட்க வைக்கிற, நான் நம்பல அப்படின்னு.
ஆடா பாவி, இவ்வளவு விஷயத்த அவனுங்க புட்டு 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 வைக்கிறாங்க. இப்பயும் நீ புரிஞ்சுக்கலையா? சரி, நடக்கிறத நின்னே பாரு. உன் விதி இத நீ பார்க்கணும்னு உன் தலையில எழுதி வச்சிருக்க. நின்னு பாரு, நானும் கூட சேர்ந்து பாக்குறேன். அந்த ராஜாவும் அந்த அந்தனும் நிக்கிறாங்க. அதே போல மணமகள் அழைச்சிட்டு வர்றாங்க, உட்கார வைக்கிறாங்க. வேகமா மேல தாள துந்துமிகள்லாம் வேக வேகமா வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள, ஏன்பா கொஞ்சம் இந்த பக்கம் கூட்டம் அதிகமா இருக்கு, இந்த புழக்கடை பக்கம் கொஞ்சம் அப்படி போங்களேன். நீங்க அப்படி வாசிக்கும் போது அந்த அங்கதான் கொஞ்சம் இடம் வந்து ஃப்ரீயா இருக்கு, காலியா இருக்கு. அங்க போய் வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. கரெக்டா சரியா அங்க வாசிக்கிறதுக்கு பின்னாடிதான் அந்த மாடு கட்டி வச்சிருக்காங்க. இவங்க வாசிக்க அந்த மாடு மிரள, மாடு மிரண்டு நேர மணமகனுடைய உயிரை இரு கொம்புகளால் குத்தி உயிரெடுத்துச்சு. இத பார்த்த அந்தணன் நடுங்கி நடுநடுங்கி போறான். திரும்பி பார்த்தா யமதூதர்கள் இல்லை. புரிஞ்சுதா? நான் சொன்னது புரிஞ்சுதா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டியா? உன்னுடைய மனைவியோட வழக்குலயும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த தெளிவடையறதுக்கு தான் இறைவனான சிவபெருமான் உன்னையும் என்னையும் இந்த திருமணத்திற்கு கலந்து சொன்னார். அவங்களோட விடுதி முடிஞ்சிச்சு. அதுக்காக அடுத்தவனை பழி சொல்றது தப்பு. புரியுதுங்களா? நாம அப்படிதான், நம்ம ஒரு தப்பு பண்ணிடுவோம். இல்ல இல்ல இல்ல, நான் பண்ணவே இல்ல, அவன் தான். அடுத்தவங்க மேல சுலபமா அடுத்தவங்க மேல பழி போட்டுருவோம் இல்லையா? சுவாமி என்ன பண்ணார்? அந்த பழியே அஞ்சுது. பழி போட்டது யாரு? அந்தணன். அந்தணன் தான் பழி. அந்த பழியே அஞ்சுது இறைவனை பார்த்து. சிவபெருமானே, எனக்கு உண்மையை தெரிவிச்சியா? அப்படியே ஓடுறார். யார் போடுறது? அந்த ராஜாவும் அந்தணனும் சிவபெருமானுடைய அந்த திருக்கோவில் முன்னாடி நின்னு அப்படி அழுறாரு. 2 பேருமே அழுகுறாங்க. சுவாமி, எனக்காக இறங்கி வந்து இந்த பழிய தீர்த்துறதுக்கு, அவங்க அந்த பழிய போக்கி, வேடன் மேல இருந்த பழிய போக்கி அண்ணனுக்கு உண்மையை தெரிவிச்சதுக்கு மிக்க நன்றின்னு அப்படி கை கூப்பி வணங்கி நிக்கிறார் ராஜா. அப்ப அந்த ராஜா கூட வந்த அந்தணன், மன்னிச்சிடுங்க சுவாமி. அதாவது இயற்கையா அந்த மரணத்துக்கு அந்த வேடன் மேல நான் பழி போட்டது தப்புதான். அந்த பழி போட்டவனே பயந்ததுனால பழி அஞ்சிய படலம்னு இதுக்கு பேரு. அப்படி இந்த பழி அஞ்சிய படலம். அப்ப என்ன பண்றார்? அந்த வேடனையும் விடுவிக்கிறார். சிறையிலிருந்து விடுவித்து அவனுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ ராஜா கொடுத்து அனுப்புறார். இவரையும் சமாதானப்படுத்தி குழந்தை வள அளவுக்கு திருமணம் பண்ணி போற அளவுக்கு பல பொருட்கள் தந்தாருப்பார். முடிஞ்சா 2வது மனம் பண்ணிக்கும், இல்ல குழந்தைய நல்லபடியா வளர்த்து ஆளாம் அப்படின்னு பல பொருட்கள் அந்த அந்தணனுக்கும் தந்து அனுப்பு. இப்ப இந்த படலத்துல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? நமக்கு என்ன தெரியணும்? ஒருத்தர் மேல நாம வீணா பழி போடக்கூடாது. நமக்கு தெரியும் இந்த இதுக்கு நம்ம தான் காரணம். நம்ம மனசாட்சியே தெரியும் இதுக்கு நம்ம தான் காரணம். ஆனா நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். இல்ல, இத நான் பண்ணல, எனக்கு தெரியும் நான் பண்ணல, எனக்கு கண்டிப்பா தெரியும் அவன் தான் பண்ணான், அவனாலதான் அது விழுந்துச்சு. புரியுதுங்களா? அவனாலதான் அது விழுந்துச்சு, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு நம்ம அந்த இது பண்ணக்கூடாது. நம்ம மேலயும் இருக்கிற பழிய நாம ஏத்துக்கணும். புரியுதுங்களா? இந்த பழி அஞ்சின படலத்தை யார் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க மேல போடப்பட்ட வீண் பழிகள் கடந்து போகும். இந்த கேஸ்ல வாதாடுறவங்க, இந்த பெரிய கேஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஜெயிக்க முடியல, எனக்கு வீணா பழி வந்து சேர்ந்துருச்சு, இது என்னோட இடம், இது என்னோட நகை, இதெல்லாம் பறி போகுது சுவாமின்னு இறைவன் கிட்ட போய் இவர் விண்ணப்பம் வச்சா, நம்மளுடைய விண்ணப்பம் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் இறைவனே நமக்காக வந்து அந்த அந்த பழி நம்ம மேல வராத போல, இந்த பழி நம்ம கிட்ட வரக்கூடாது, அது இந்த பழி தீர்த்தது போல இறைவனே நம்ம மேல இருக்கும் பழியையும் தீர்த்து வைப்பார். பழி அஞ்சிய படலம் இது. இப்பொழுது அடுத்து மாபாதகம் தீர்த்த படலம், 26வது படலமாக மாபாதகம் தீர்த்த படலம். அதே போல குலோத்துங்கன், பாண்டிய மன்னன் குலோத்துங்கன் ஆட்சி புரிந்து வந்த காலத்துல அவந்தி என்ற நகர், அவந்தி என்ற நகரத்துல
மறைக்குலத்தான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவங்களுக்கு அழகான மனைவி இருந்தாங்க. அவருக்கு சற்று வயதான மாதிரி இருக்கும். கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பாரு. அவங்க மனைவி கொஞ்சம் இளமையா இருப்பாங்க. வயசு வித்தியாசத்துல திருமணம் பண்ணா அப்படி ஆவறது உண்டு. அது போல அந்த மறைக்குலத்தான் கொஞ்சம் வயது முதிர்ந்தவரா இருப்பார். அவங்க மனைவி கொஞ்சம் இளவயது பெண்ணாக இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் அழகான மகன் ஒருத்தர் பிறந்தார். அந்த மகன் நம்ம ஒரு குழந்தை பொறக்குது. அந்த குழந்தை நாம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்துல அது நல்ல குழந்தையாதான் வளரணும்னு கிடையவே கிடையாது. இப்ப நாம பார்த்த எல்லா ராஜாக்களுமே நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக அழகா வளர்ந்தாங்க. அந்த நாட்டுல இந்த கதையில இருக்கிற மகன் இந்த குழந்தை பிறகுறான். அப்படியே எதிர்வாதம் தான். அப்படியே எதிர்வாதம் தான். அப்படியே மாத்தி வாழ்றான். பல நன்மைகள் செய்ய வேண்டியவன் வளர்ந்து சின்ன குழந்தையில இருக்கும் போதே பல கெட்டதுகள்லாம் பண்ணிட்டு வரான். எந்தெந்த விஷயத்த வேண்டான்னு நாம சொல்லுவோமோ அந்தந்த விஷயத்த செய்யறான். நல்லவனே கிடையாது. கருத்திழந்த பாவி, காமவெறியன் அவன். புரியுதுங்களா? கருத்திழந்த பாவி. இதுதான் நமக்கு கருத்து. இதுதான் ஒரு முக்கியம் நமக்கு தெரியும். நம்ம மண்டைக்குள்ள வரும். இந்த விஷயத்த நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம மண்டைக்குள்ள வரும். ஆனா அவன் அப்படி கூட யோசிச்சது கிடையாது. அந்த சின்ன விஷயம் கூட அவனுக்கு அந்த மண்டையில எட்டினதே கிடையாது. அப்படியாப்பட்ட வெறியன் அவன். அப்படி இருந்தவன் அவங்க அம்மா ரொம்ப அப்படி இருந்த அவன் என்ன பண்றான், தாயோடையுமே கூடுறான். புரியுதுங்களா? தாயோடையுமே கூடுறான். அப்படிப்பட்ட மாபாதக செயல்களை செய்யறான். இதை தடுக்க வந்த அப்பாவை கொன்னுடுறான். மண்வெட்டியால வெட்டிடுறான். அப்ப வெட்டிட்டு என்ன பண்றான், அவங்க எவ்வளவு தடுக்கிறா, அப்பயுமே அவன் கேட்கல. இருக்கிற சொத்து பத்துக்கள் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துடுறான். வெளியே போய் கொடுக்குறான். அவன் பண்ற தப்புகளுக்கு அதுக்கு பரிசா அவன் கொடுத்துக்கிட்டு வர்றான். கடைசியில அவங்க அப்பாவுமே வெட்டிட்டு அவனுடைய தந்தையுமே மண்வெட்டியால வெட்டிட்டு இவன் அந்த ஊரை விட்டே ஓடி போயிடுறான். அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு ஓடுறான். கூட்டிட்டு ஓடும் பொழுது வேடர்கள் எல்லாம் சூழ்ந்துக்கிறாங்க. அந்த காட்டு பகுதியில நடந்து போயிட்டே இருக்கும்போது பல பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போறான். பணம், நகை, பல பொருட்கள் எடுத்துக்கிட்டு போறான் வீட்டுல இருந்து. இதெல்லாம் பல வேடர்கள் சூழ்ந்து அந்த பணம், நகை முதலானவற்றையும் அவங்க அம்மாவையும் கொண்டு போயிடுறாங்க. எல்லாம் போச்சு. இப்ப கையில இருந்தது எல்லாமே போச்சு. பண்ணது மாபாதக செயல். ஒரு 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 நல்லது கூட அவன் பண்ணதில்ல. பண்ண மொத்தமே பஞ்சமா பாதகமும் பண்ணான். ஒரு நல்லதும் பண்ணல. சுத்தி 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 வரான். உலகத்தையே சுத்துற மாதிரி சுத்தி சுத்தி வரான். எங்க போனாலும் பசி, எங்க போனாலும் பட்டினி, ஒரு வாய் தண்ணி கிடைக்கல, நீர் கிடைக்கல, குடிக்க நீர் கிடைக்கல. இந்த நரகத்துல அனுபவிக்க வேண்டிய அத்தனையும் உயிரோடவே இருக்கும் பொழுதே, உயிர் ஜீவன் இருக்கும் போதே அனுபவிக்கிறான். நல்லா திடகாத்திரமா இருந்தவன் மெலிஞ்சு போயிட்டான். இருக்கு இடமே தெரியாத மாதிரி ஆயிட்டான். பிச்சைக்காரன் போல சுத்துறான். ஊரை சுத்தி 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 வரான். புரியுதுங்களா? சுத்தி 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 வரான். அப்ப சுத்தி வரும்போது மதுரையை நோக்கி வரான். அந்த மதுரை அப்படின்ற ஊர்ல எங்க அம்மா மீனாட்சி இருக்கா, சுந்தரேச பெருமான் இருக்கார். ஒரு இரவு ஒரு பகல் சூரியனையும் சந்திரனையும் ஒரு சேர பார்த்தாவே முக்தி. மதுரை மதுரை என்ற பேரை கேட்டாவே முக்தி அப்படின்னு இருக்கும்போது இவனோட பஞ்சமா பாதகம் என்ன பண்ணும்? அவன் மதுரைக்கு வர. மதுரை பல வீதிகள்ல பிச்சை எடுக்கிறான். பல வீதிகள்ல பிச்சை எடுக்கிறான். அப்போ என்னென்னமோ பண்றான், நினைக்கிறான் நம்ம பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, நம்ம பண்ணது எவ்வளவு பெரிய தப்புதான், நம்ம வளர்ந்ததே தப்பு, நம்ம பிறந்ததே தப்பு, நம்ம ஆடின ஆட்டம் மொத்தமே தப்புன்னு மனம் வருந்தி 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 அழுறான். எவ்வளவு சந்தோஷமா அப்படி நான்ற திமிரோட எப்படி ஆடினானோ, ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலத்துல சிக்கி சுழன்று ஆடினவன் அடங்கி போயிட்டான். பாதாளத்துல போய் விழுந்த மாதிரி விழுந்துட்டான்.
தேடுறான், ஓடுறான், எங்கதான் போறான், என்னதான் பண்றான்னு தெரியாம மதுரைய பித்து பிடிச்சது போல அப்படியே சுத்திக்கிட்டு வரான். ஆமா, ஆமா, முடியல. அம்மா, அம்மா அப்படின்னு அப்படியே சுத்திக்கிட்டு வரான். இறைவன் திருவுளம் பண்றான். இப்போ மீனாட்சி அம்மாவும் சுந்தரேச பெருமானும் அழகாக வேடுவனாகவும் வேடுவச்சியாகவும் உருமாறி அந்த கோபுர வாசல் பக்கத்துல உட்காந்து சொக்கட்டான் விளையாடுறாங்க. சொக்கட்டான் விளையாடிக்கிட்டு இருக்காங்களாம் அம்மாவும் அப்பாவும். ஒரு வேடுவன் வேடுவச்சி போல உருமாறி சொக்கட்டான் விளையாடுறாங்க. அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அங்க அந்த மகாபாதகன் வரான். வந்தவன் சுவாமி சொல்றார், அங்க பாரு, அம்மாவை பார்த்து சொல்றார், அங்க பாரு, எவரும் மனத்தாலும் நினைத்து பார்க்க முடியாத பெரிய படுபாவி வருவதை பார். காமவெறியால் குணம் கெட்டவன், குலம் கெடுத்தவன், பெரும் பழி பூண்டவன், கொலைகாரன், இத்தனை எளிய சொல்லுக்கும் நரகமே கிடைக்கும் அப்படின்னு சுவாமியே சொல்றாராம். தாயில் சிறந்த தயாவாரனே இந்த வார்த்தையை சொல்ற. இந்த கொலைகாரனுக்கு நரகமே கிடைக்கும், இவனுக்கு எங்க இந்த சொர்க்கம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாராம். நீ இங்க வாடா, நீ துன்பத்துல எவ்வளவு கஷ்டப்படுற, இதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. அவனை பாரு, அவன் வர்றத பாரு, அந்த பாவி வர்றத பாரு அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டார். நீ துன்பத்துல எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுதா? ஏன் நாம இப்படி அலையிறோம், ஏன் இப்படி திரியிறோம்னு உனக்கு தெரியுதா? உன் மூளைக்கு கொஞ்சமாவது எட்டுதா? ஒரு குழந்தை தப்பு பண்ணா அந்த இடத்துல அப்பாவா நின்னு கேள்வி கேட்கணும். அதத்தான் சுவாமி இப்ப பண்ணிட்டு இருக்காரு. அப்படி சொல்றது கேட்கலையா, பலான்னு ஒண்ணு வைக்கணும். சொல்றது கேட்கலையா, அம்மா என்ன பண்ணுவா, அடிப்பா. அது போல அடிச்சு நிறுத்தணும். புரிஞ்சுக்கோ, புரியுதா? நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியுதா? எப்படிப்பட்ட பாவத்தை பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுதாடா அப்படின்னு சுவாமி அப்படி கத்தி அவன்கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அவன் அழுதுகிட்டே சொல்றான், நான் முன் பிறவியில செஞ்ச பாவமா, அது என்னன்னு தெரியலையே, இப்படிப்பட்ட பாவி ஆயிட்டனே, அப்பாவையே கொன்னுட்டனே, அதனால பிரம்மஹத்தி என்ன பிடிச்சுக்கிச்சே, அது விலக மாட்டேங்குதேன்னு அழுதுகிட்டே சுவாமி முன்னாடி நின்னவன் சுவாமிதான் தயாபரனாச்சே, தாயில் சிறந்த தயாவான தத்துவனாச்சே. அது சுவாமி பாடுவார். மாணிக்கவாசக பெருமான் பாடுவார். தாயாய் முலையை தருவானை தாராது ஒழிந்தார் சவலையா, நாயேன் கழிந்து போவேனோ நம்பேனிதான் நல்குதியே, தாயே என்றும் தாரடைந்தேன் தயானி என்பார் இல்லையே, நாயே நடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாமோ அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் உருகி 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 அழுவார். நான் வேண்டாமா, உனக்கு நான் வேண்டாமான்னு அழுவார். அப்படி இந்த மாபாதகன் அங்க இறைவன் முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருக்கான். அப்படி அழும்போது சுவாமி திருவாய் மலர்ந்து ஒரு வார்த்தை சொல்றார், உனது கொடிய பாவம் இந்நகரத்தில் தான் விலகும், வேறெங்கும் விலகாது. அப்படி நீ அந்த பாவம் உன்னை விட்டு விலகணும்னா நீ என்ன பண்ணணும்னு தெரியுமா? சொல்றத சரியா கேள் சொல்லி இவ்வூரிலேயே பிச்சை எடுத்து ஒரு வேளைதான் சாப்பிடணும். பிச்சை எடுக்கணும், 3 வேளையும் பிச்சை எடுக்கணும், ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடணும். மீதி பிச்சை எடுத்தத எல்லாருக்கும் கொடுக்கணும். அதாவது அது மாதிரி இருப்பாங்கல்ல யோகிகள், சிவடியார்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீ தானமா கொடுக்கணும். 3 வேளையும் பிச்சை எடுக்கணும், ஒரு வேளை மட்டும்தான் நீ சாப்பிடணும். சிவனடியார்களுக்கு தொண்டு புரிஞ்சுகிட்டே இருக்கணும். சூரியோதயத்திற்கு முன்பே எழுந்து அருகம்புல்லை பசுக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 3 வேளைகளிலும் திருக்கோவிலில் உள்ள புறத்தொட்டி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு சிவபெருமானை 108 தடவை அங்க பிரதட்சணம் செய்ய கடவாய்.
சுந்தரராச சுவாமி என்ன சொல்றார்? சுவாமி என்ன சொல்றார்? பிச்சை எடுத்து சாப்பிடணும், சூரியோதயத்துக்கு முன்னமே எழுந்து அருகம்புள்ள பசுக்களுக்கு கொடுக்கணும், 3 வேளையும் திருக்கோவிலுள்ள குளத்துல குளிச்சுட்டு சிவபெருமான 108 தடவை அங்க பிரதட்சணம் பண்ணணும். காலால நடந்து போக கூடாது, உடம்பால உருண்டு போகணும், அங்க பிரதட்சணம் பண்ணணும். சுந்தரேச பெருமானை அங்க பிரதட்சணம் பண்ணணும். இத்தக தவநெறியை கை கொண்டால் உனது பிரம்மஹர்த்தி தோஷம் நீங்க வழியுண்டு அப்படின்னு சொல்லி சுவாமி மறைஞ்சார். பயந்து போனான். யார் பண்றது? சிவபெருமானா? இறைவனே இந்த பாவிக்கு இந்த பாவிக்கு சுவாமியே இப்படி சொன்னாரா அப்படின்னு அழுதவன் தொழுது சரணாகதி அடைந்தான். இறைவனுடைய திருப்பாதத்துல அப்படியே விழுந்து வணங்கினான். சுவாமி, இறைவா, இந்த நாய்க்கும் இந்த நாயேனுக்கும் உன்னுடைய கருணையை காட்டினியா, இந்த மாபாதகனுக்கும் உன்னுடைய கருணையை காட்டினியா, இந்த கொடும்பாவிக்கும் காப்பாத்தினியா அப்படின்னு சிவபெருமான அழுது தொழுது அவர் சொல்லிட்டு போன மாதிரி எல்லா பரிகாரங்களையும் செய். சுவாமி என்னென்ன சொன்னாரோ அது அனைத்துமே செய்தான். ஒரு நாள் கூட தவற விடல. இப்படியாக செய்து இறைவனுடைய திருவுளத்தை மகிழ்வித்தான். இப்படியா அவன் 3 மாதங்கள் 90 நாட்கள் செய்யும் பொழுது அந்த 3வது மாதம் முடியும் தருவாயில் 90வது நாள்ல அவனுடைய பாதகம் நீங்கி திவ்யமான பிராமண உருவம் அடைந்தான். முதல்ல அவன் எப்படி இருந்தானோ அவனுடைய உருவம் அதே போல அவனுக்கு கிடைக்க பெற்றான். சிவபெருமான் அந்த இடத்துல என்ன இருக்கார்? வாஷா மகோசரனாகிய சிவபெருமானுக்கு என்ன பேர்? வாஷா மகோசரன்னு பேரான். அதாவது அவனுடைய பழி, அந்த பழிய தீர்த்ததனால அந்த பாதகம், அந்த பாதகத்தை இறைவன் ஒழிச்சார் இல்லையா, அதுக்காக இறைவன் காட்சி கொடுத்து அவர் என்ன பண்றாரா, பல வடமொழியில துதி பாடல்கள் பல பாடுறார். சொக்கேச பெருமான் மேல பாடி அவருடைய திருவடி மலர்ல சூட்டுறார். திருவடி மலர்ல சூட்டி சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய சிவபெருமான் யாரவர்? சச்சிதானந்த ஸ்வரூபம் லிங்கேச மூர்த்தி இல்லையா சிவபெருமான் இல்லையா, சுந்தரேச பாண்டியன் இல்லையா, அவருடைய திருவடியில அந்த வடமொழியால் ஆன கவிதைகள் பாடல்களை எழுதி துதி பாடல்களை எழுதி இறைவனுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு இறைவனே கதி அப்படின்னு அவருடைய திருப்பாதத்திலேயே போய் சேர்ந்தது. பாதகன் அவன் யார்? பஞ்சமா பாதகத்தையும் செஞ்சவன். ஆனா அவனுக்கும் தாயுள்ளம் கொண்டு இறைவன் இப்படி ஒரு கருணை புரிந்திருக்கார். அந்த தண்டனைகள்லாம் அவன் பாவம் பண்ணது. இத மட்டும் சொல்றேன் கேளுங்க. சிவபெருமான கும்பிட்டா சோதனை வரும், சிவபெருமான கும்பிடாத, லிங்கத்தை வீட்டுல வச்சுக்காத, நடராஜரை வீட்டுல வச்சு கும்பிடாத அப்படின்னு பல பேர், ருத்ராட்சம் போட்டுக்காத, திருநீர் வச்சுக்காத, சுவாமிய போய் வணங்காதன் பல கேள்வி, பல பதில், பல குழப்பங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுடைய கர்மா. அது பண்றது என்னது? நம்மளுடைய கர்மா. இவர் எப்படி, அந்த அந்தணன் எப்படி ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மல மறுத்து இறைவனுடைய திருவடியே சரண்டு போய் விழுந்து எப்படி இறைவன் கிட்ட போய் சேர்ந்தாரோ அந்த கர்மா என்ன பண்ணுது? நீ போகாத, 10 ரூபாய் சிவன் கோயிலுக்கு கட்டுறதுக்கு கொடுக்காத, நீ 10 ரூபாய் கொடுத்துட்டேன்னா உன்னோட பாவம் அங்க இருந்து போயிடும். யாராவது நம்ம வீட்டுக்கு எதிரில கேட்பாங்க, ஏமா சிவன் கோயில் கட்டணும், ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்போம். இல்லப்பா கணவர் சொல்லுவார், என்கிட்ட ஒரு 500 ரூபாய் தான் இருக்குவா, பரவாயில்லையா? பரவாயில்ல சார் கொடுங்க, நாங்க எழுதிக்கிறோம். அட மனைவி உள்ள இருந்து ஓடி வருவாங்க. ஆனா நீங்க வேற, நாளைக்கு நமக்கு அரிசி வாங்கவே காசு இல்ல, இப்ப நீங்க கோவில் கட்டுறதுக்கு தான் 500 ரூபாய் ரொம்ப முக்கியம் கொடுக்கணும், போங்க. இல்ல, அது மனைவி பேசல, நம்மளுடைய கர்ம வினை பேசுது. அந்த 500 ரூபாய் அந்த இடத்துல நம்ம குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, என்னால 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, என்னால 10 ரூபாய் தான் கொடுக்க முடியும், 10 ரூபாய் கூட கொடுக்கறதுக்கு எனக்கு வழி இல்ல, 1 ரூபாய் தான் என்னால கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்துல சிவன் கோயிலுக்கு 1 ரூபாய் கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது நம்முடைய வினை அந்த இடத்துல அறுபடும், நம்முடைய வினை தீர்ந்து போகும். அந்த வினை தீரக்கூடாதுன்னு தான் அந்த வினையே நம்மள சொல்லுது, கொடுக்காத, செய்யாத, ருத்ராட்சம் போடாத, சிவலிங்க பூஜை பண்ணாதன்னு நிறைய சொல்லுவாங்க. அதையும் கேட்டுக்க. அவன் அருளாலே
அவன் தாழ் வணங்கி அவனுடைய திருவருள் இருந்தால் மட்டும்தான் அவனுடைய திருப்பாதத்தை வணங்க முடியும். இது போல இந்த பஞ்சமா பாதகங்களும் தீர்க்கணும் அப்படின்னா சிவபெருமான உளமாற வணங்கணும். சிவசிவன் அவன் நாமாவ சொல்லணும். பற்றி நின்ற பாவங்கள் பார்க்க வேண்டில் பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில். பற்றி நின்ற பாவங்கள் பார்க்க வேண்டில் பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில். சுற்றி வரும் சூழ்வினைகள் தீர்க்க வேண்டில் சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சா வண்ணம். 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 உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்றும் உனையல்லால் ஒரு தெய்வம் உள்ளேன் என்றும் புற்றரவ கச்சாத்த புனிதா என்றும் பொழிலாரூரா என்று போற்றானில்லே. 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 நம்முடைய பாவங்கள் பற்றி நின்ற பாவங்கள் எல்லாம் போகணும்னா சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு அவன் நாமாவ சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படியாக சோமசுந்தர பெருமான் திருவடியில் இந்த 3 படலங்களையும் சமர்ப்பிக்கிறோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவன் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணர் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் வெண்ணுருமானாய் போற்றி அண்ணாமலை என் மண்ணா போற்றி கண்ணார முதற் கடலே போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.